முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த அடிப்படையிலே தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏதோ வந்தோம் போனோம் என்ற அடிப்படையில நாம் இருப்போமானால் நாம் ஆண்டவரை காணவே முடியாது. நாம் இந்த இடத்திற்கு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரை தரிசிக்க நாம் வருகிறோம். ஆண்டவரை நாம் தொழுது கொள்வதற்காக இந்த இடத்திற்கு வருகிறோம். அப்படியானால் நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவரை காண வேண்டும், அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் நாம் அப்படி அந்த மனநிலை நமக்கு ஏனோ ஏற்படுவதே இல்லை. ஏன்னா நம்ம உலகம் பிரகாரமாக பல்வேறு சூழல்களிலே நாம் சிக்கி நாம் இருப்பதனால நாம் அதுதான் யதார்த்தம் அப்படின்னு நாம நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை என்று சொன்னால், இந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் ஏராளம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒருவரை நான் உங்களுக்கு உதாரணமாக காட்ட ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் மிக சாதாரணமான ஒரு மனுஷன், மிக சாதாரணமானவர். நம்மை விட மிக மிக மோசமான சூழலில் வாழ்ந்த ஒரு நபர், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். போதும் போதும் போதும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவர். அந்த பெண்ணை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அவர். அதுல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? 7 பிசாசுன்னு சொல்லியிருக்கு. ஒரு பிசாசு இருந்தாலே தாங்க முடியாது, 7 இருந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த 7 என்ற பதத்திற்கு பூரணம் என்று அர்த்தம். ரொம்ப அதிகம் என்பது பொருள். அப்படின்னா அந்த அம்மா அவ்வளவு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அப்ப அவங்க வாழ்ந்த சூழல் எப்படி இருக்கும்னு பாருங்க. மோசமான சூழல் நிலையிலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் இருந்த காலத்துல ஆண்டவர் அந்த அம்மாவை சந்திக்கிறார், அந்த அம்மாவுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அவ்வளவுதான். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய நன்மைகளை பார்க்க முடியும். குருடருக்கு பார்வை அளிப்பது, சப்பானையை நடக்க வைப்பது, முடவனுக்கு, கை கால் விழுந்தவனுக்கு, ஊமையனுக்கு என்று ஏராளம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா அவங்க யாரும் ஆண்டவர் இடத்துல வந்ததாக அடுத்து நம்ம பார்க்கவே மாட்டோம் இல்லையா? விடுதலை பெற்றவங்க போயிடுவாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அம்மையார் ஆண்டவரோடு கூட பயணித்த ஊழியத்துல உதவி செய்த ஒரு பெண்மணிகளிலே இவரும் ஒருவர். அதுதான் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது.
ஆனால் பாருங்கள், வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதே 9வது வசனத்தை வாசிங்க. ஆமா, இந்த பெருமை வேறு யாருக்கும் கிடைக்கவே இல்லை. வேறு ஒருவருக்கும் இந்த பெருமை கிடைக்கவில்லை. ஆண்டவரை முதல் தரிசனம் செய்த உயிர்த்தெழுந்த பிறகு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை வேளையில தரிசித்த ஒரு நபர் யார்னா அவங்க மகதலேனா மரியாள் தான். ஆனால் பிரியமானவர்களே, அதே அதிகாரத்துல, அதே 16வது அதிகாரத்துல முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் ஆமா, அவங்க இப்ப இவ்வளவு பெண்கள் போகிறாங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, இவ்வளவு பேர் அந்த கல்லறை இடத்தில் போகிறார்கள். பேதுருவும் போகிறார், யோவானும் கல்லறை இடத்தில் போகிறார். இவ்வளவு பேரும் கல்லறை இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அம்மையார் மட்டும்தான் ஆண்டவரை தரிசித்த முதல் பெண்மணி என்ற பெருமைக்கு உரியவர். மாத்திரமல்ல, அவர்தான் முதல் சுவிசேஷகியும் கூட. ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி, ஏதாவது உயிர்த்தெழுந்த நற்செய்தி மக்களுக்கு அறிவித்த முதல் பெண்மணி யார் என்றால் மகதலேனா மரியாள். எவ்வளவு பெரிய உன்னத பாக்கியத்தை அந்த அம்மையார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது என் ஆலயத்தை எழுப்புவேன். அப்பேற்பட்ட மனிதன் அந்த இடத்துல இருக்கிறார். அவர் பார்க்கல. ஆண்டவர் இடத்துல அன்பா இருந்த சீஷன் அவரும் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஆனால் இந்த மகதலேனா மரியாள் தான் ஆண்டவரை தரிசித்த ஒரே பெண்மணி. பிரியமானவர்களே, நாம் இதை மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நாம் எப்படி இந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் இருக்க வேண்டும். என்ன அனுபவம்? நான் ஆலயத்திற்கு சென்றேன், ஆலயத்துல என் தேவனை நான் தரிசித்தேன். நான் யாரை தரிசிக்க இங்க வந்தேனோ அவரை நான் தரிசித்தேன், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு அடிப்படை நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அனைத்திலும் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் எல்லாவற்றிலும் பாக்கியம் பெற்றவர்களாக வாழ முடியும். அதைதான் நான் உங்களுக்கு எப்போதும் சொல்லுகிற ஒரு காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பரிசுத்த வார்த்தை யாரை குறிக்கிறது தெரியுமா? யாரை குறிக்கிறது? யாரை குறிக்குது? ஐயோ, பார்த்தீங்களா? பத்தியா எப்படியெல்லாம் இருக்கிறீங்க பாருங்க. அப்போ நீங்க ரொம்ப ஆண்டவருக்கு பக்கம் திரும்பணும்.
அப்ப ரொம்ப மோசத்துல இருக்கிறோம் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இது யாரை குறிக்கிறது என்றால், வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அப்ப யாரை குறித்து பேசுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசு. தயவு செஞ்சு பிரியமானவர்களே, எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறேன், போதாது. தயவு செஞ்சு உங்க அடிப்படையே இல்லை. அடிப்படை இல்லாமல் நான் என்ன பண்ண முடியாது. இப்ப ஒரு பில்டிங் கட்டுறோம் இல்லையா, ஒரு பில்டிங். இப்ப இந்த இடம் கட்டுறோம், இது இப்ப இது ஒரு தளத்துல இருக்கு, ஒரு தளம். 2வது தளம் கட்டலாம், இதுலயே 3வது தளமும் கட்டலாம், 4 கட்டலாம், 10 கூட கட்டலாம், 100 கூட கட்டலாம். ஆனா எந்த அடிப்படையில கட்ட முடியும் அப்படின்னா, நாம் போடுகிற அஸ்திபாரத்தின் அடிப்படையிலே தான் இந்த முடிவு எடுக்க முடியும். ரைட்டா? அஸ்திபாரம் நான் எப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்னு அதை வைத்துதான் அது 10 மாடி விளக்கு வரும், 20 மாடி வரும், 100 மாடி வரும்னு முடிவெடுக்க முடியும். அஸ்திபாரம் போடல அப்படின்னா நம்ம சும்மா ஒரு ஓலை குடிசை மட்டும் போட்டிருக்கோம் இல்லையா? ஓலை குடிசைக்கு நம்ம அஸ்திபாரம் போடுவோமா? போட மாட்டோம். கொஞ்சம் தான் போடும், அப்படியே ஓரமா கொஞ்சம் ஒதுக்கி மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு அதுல அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு 100 மாடி கட்டுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ரைட்டா? அப்ப தயவு செய்து நீங்க உங்களுடைய நிலை எனக்கு நல்லா புரியுது, ஆனால் இப்படி இருந்தால் நாம் வளரவே முடியாது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், நிச்சயமாக. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க பார்க்கணும். நீ உட்கார்ந்து இருந்த பிரயோஜனப்படாது, வார்த்தையை கேட்கணும். அந்த வார்த்தையினுடைய ஆழங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையினுடைய மகத்துவங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எனக்கு சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஐயா ஒரு 8 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. ஆரம்பிச்சதே எத்தனை மணிக்கு? 7:15. நான் 8 மணிக்கு முடிச்சுட்டா என்ன நீங்க கத்துப்பீங்க? அப்போ நீங்கள் தான் இந்த சபையின் அஸ்திவாரங்கள். நீங்க அதுக்கேற்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். வசனங்களை கேட்கறதுக்கு வாஞ்சிய உள்ளவர்களாக இருக்கணும். வசனங்களை நாங்க சொல்லுகிற அந்த காரியங்களை மறுபடியும் போய் வீட்டுல தியானிக்கணும், படிக்கணும், ஜெபிக்கணும். அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, குடும்ப ஜெபம் நடக்கணும், பரிசுத்த வேதாகமத்தை தியானம் பண்ணணும், வசனங்களை கேட்கணும், ஆலயத்திற்கு தவறாம வரணும். இப்படி நாங்க எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே மாற்றம் வரல, மாற்றமே வரல. கடந்த முறை நான் வந்தேன், ஒரு நபரை பார்த்தேன், அவர் இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? அப்பவே போயிட்டாரு அவரு. இன்னைக்கும் அவர் செட் பண்ணாரு, செட் பண்ணிட்டா போயிட்டாரு. இது என்ன அடிப்படை எனக்கு தெரியல. இப்படி இருந்தா ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துருவாரா? உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? நீங்க வாழ்வடைவீங்களா? என்ன அடிப்படை இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய ஆலயத்தை இங்க கட்டி வச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க, பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு, யாருமே இங்க வரல அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆண்டவரை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய தவறு. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிப்படை அதெல்லாம் புரிந்து கொள்ளணும், அதெல்லாம் மாத்தணும். வெறுமனே வரமாட்டாங்க, அது அப்படித்தாங்க,
4 பேர் தாங்க வருவாங்க, 5 பேர் தாங்க வருவாங்க, வரவங்க வருவாங்க, வந்தா வரட்டுங்க. இது அடிப்படை கிடையாது. வரலன்னா போய் அவங்களுக்கு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போய் சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சா மாற்றம் வரும். இதை நான் செய்ய மாட்டேங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சு கொண்டிருந்தால் வளராது, ஆசீர்வாதம் வராது, இன்னும் மோசமாக போய் கொண்டிருக்கும். இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் தெரியுமா? மிக மிக மோசமான நிலையில இருக்கிறோம். ஒரு பக்கம் அங்க வார், சண்டை போட்டு உட்காந்துக்கிறானுங்க. சண்டை போடுறதுனால கேஸ் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினாரா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்ன நிலை நம்ம பாத்தீங்களா? நம்ம நிலைமை என்னன்னு தெரியுமா? கொஞ்ச நேரம் பவர் இல்லைன்னா என்ன நிலை இல்லையா? இருட்டுலதான் வாழணும். இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்து எனக்குள்ள மனம் மாற்றம் வரல. இதையெல்லாம் யார் செய்வா, யார் சரி செய்வாள் என்ற உணர்வு எனக்கு வர வேண்டாமா? இதை யார் சரி செய்வான்? கர்த்தர் மட்டும்தான் சரி செய்ய முடியும். ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க நம்புனீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் அங்க வந்தாங்க. அவங்க கிட்ட நான் சொன்ன ஒரு வார்த்தை, தயவு செஞ்சு போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உடனே அனுப்புவார். நடந்துச்சா இல்லையா? அப்புறம் என்ன? இவ்வளவு பிரத்யட்சமான காரியங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்து எனக்குள்ள மாற்றம் இல்லை. இப்ப இன்னொன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தட்டுப்பாடு ஆரம்பமாச்சு. அப்பதான் அப்படியே கிளம்புது, கேஸ் தட்டுப்பாடு வர்ற மாதிரி ஒரே பிரச்சனை. நான் உடனே என்ன பண்ணேன், ஆண்டவர் உணர்த்தினபடினால ஒரு போஸ்ட் போட்டு, ஒரு ஃபேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் குரூப் மூலமா யாரெல்லாம் எனக்கு அறிமுகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புனேன். என்ன மெசேஜ்னா, நாம் மிக ஆபத்துல இருக்கிறோம், தட்டுப்பாடுகள் வர ஆரம்பிச்சிருக்கிறது, போர் சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கேஸ் கிடைக்கல, அப்புறம் பெட்ரோல் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சொல்லி தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புனேன். ஆனால் அதே காலகட்டத்துல மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா? மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், பெட்ரோல் பங்க்ல போய், பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எப்படி வாங்குவாங்க? வாகனத்துக்கு பெட்ரோல் போடுவோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாம் வாட்டர் கேன்ல நிரப்ப ஆரம்பிச்சாங்க, வாட்டர் பாட்டில நிரப்ப ஆரம்பிச்சாங்க, கேன்ல நிரப்ப ஆரம்பிச்சாங்க. ரைட்டுங்களா? சிலிண்டர் இல்லாததுக்கு சிலிண்டருக்கு தலையை தூக்கின்னு எல்லாம் ஓடினாங்க. சிலிண்டர் வாங்குறதுக்காக முந்தி அடிச்சாங்க, எனக்கு கொடுத்துரு, டபுளா வாங்கு, அப்படி இப்படின்னு ஓடினாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம் தெரியுமா? நாங்க ஓடி போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் கொண்டு கேட்கல. நாங்க முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், எங்களை காப்பாத்துங்கன்னு கையேந்தணும். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இன்னைக்கு என்ன சூழல் தெரியுமா? அந்த போர் நிக்கல, பிரச்சனை தீரல, இன்னும் போராட்டம். அதே ஹோர்மோஸ் ஜலசந்தியில் அந்த நீரணையில என்ன பிரச்சனைனா, இப்ப ஈரான் என்ன சொல்லுதுன்னா, நாங்க அதுல சும்மா எல்லாம் விட மாட்டோம், 14 கோடி கொடுக்கணும், அதை கிராஸ் பண்ணணும்னாவே 14 கோடி நீ கட்டினா தான் நான் விடுவேன், கப்பல் எல்லாம் விட மாட்டேன் நானு அப்படின்னு ரொம்ப காலமா அதை பண்ணி வச்சிருக்கிறானுங்க. பிரச்சனை இருக்கு. ஆனாலும் நம்முடைய இந்தியாவில் என்ன சூழல் தெரியுமா? பெட்ரோல் விலை 2 ரூபாய் குறைஞ்சிருக்கு, சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிச்சா? யார் செஞ்சது? அந்த ஒரு உணர்வு எனக்கு வரணுமா வேண்டாமா? அப்போ அவரை அறிகிற அறிவு எனக்கு வரணுமா இல்லையா? இப்பேற்பட்ட வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, அப்ப நான் அதிகமாக அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வெறுமனே நானும் போனேன்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஆபத்து, மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு உண்மையிலே தெரியாது.
ஆனால் மிக மிக ஆபத்துல இருக்கிறோம். அதை நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். கரண்ட் எப்பமாவது போகுமா? போகவே இல்லை. ஆனா இன்னைக்கு போச்சு. போச்சா இல்லையா? போச்சு. நானே பதட்டமான, என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. எனக்கு சொல்லப்பட்டது 6:45 சபை ஆரம்பம். அம்மா வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்துனாங்க. இல்லையா 7 மணிக்கு தான் ஐயா. அப்பதான் நான் பாக்குறேன் கரண்ட் 7 மணிக்கு வந்துருச்சு. கரண்ட் போன கரண்ட் 7 மணிக்கு வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு கருசனையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் தயவு செய்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் கவனித்து கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு வல்லமை உள்ளவர். நான் வந்து 6:45 6:30 வந்துட்டேன். நான் வந்து கொஞ்ச நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப நேரமா வரல. நல்ல வேலை அம்மாவை எங்கடே அம்மாவை காணோம், அவங்கள காணமே அப்படின்னு அவங்க தான் முதல்ல வருவாங்க நான் நினைச்சுக்கிறேன். அவங்க பால் வாங்க போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இல்லையா 7 மணிக்கு தாங்க. எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆறுதல் ஆச்சு. ஓஹோ பரவாயில்ல பரவாயில்ல, இது நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சு. அதே போல பாக்குறேன் 7 மணிக்கு கரண்ட் மறுபடியும் வந்துருச்சு. அப்போ இவ்வளவு வல்லமை உள்ளவரை நாம் இவ்வளவு அஜாக்கிரதையாக இவ்வளவு அசதியாக நாம் அவரை ஆராதிக்கவே கூடாது. ஆராதிக்கவே கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, இப்ப அந்த காரியத்திற்குள் வருவோம். இந்த மகதலேனா மரியாள், இதைதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அவங்க சூழல் பாத்தீங்க இல்லையா? அவங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க மனநிலை என்னவாக இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பிசாசினாலே பாதிக்கப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? மோசமா இருக்கும். புரிதலே இருக்காது. அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, அவங்க செய்யறது ஒன்னா இருக்கும், பேசுறது ஒன்னா இருக்கும். யாருமே அவங்க கிட்ட போக மாட்டாங்க. குணமானா கூட, குணமானாலும் நம்ம என்ன கொஞ்சம் நமக்கு வச்ச இருக்கும் தானே. அவங்க அவங்க அப்படி கொஞ்சம் அவங்கள்ட்ட ஜாக்கிரதை பார்த்து அங்க கொஞ்சம் உஷாரு, அவங்க கோவப்படுவாங்க, அவங்க வித்தியாசமா பண்ணுவாங்க, உஷாரு அப்படின்லாம் நம்ம பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி என்ன அனுபவத்தை காட்டுகிறாள் என்றால், அவர்தான் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த முதல் பெண்மணி என்ற பெருமைக்கு உரியவராக மாறிவிடுகிறார். எப்படி அது நடந்தது? இதுதான் கவனிக்கணும். இது எப்படி சாத்தியம்? எல்லாரும் போனாங்க, பெண்கள் போனாங்க கூட, பேதுரு போனார், யோவான் போனார், இன்னும் பல பேர் சொல்லப்படாதவங்க நிறைய பேர் போயிருக்கலாம். அங்க ஏற்கனவே இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லையா? ஒரு கல்லறையில ஒரு இடத்துக்கு வருவாங்கன்னா பக்கத்துல மத்த கல்லறை இருக்கும் இல்லையா? அந்த இடத்த பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கூட இருந்திருப்பாங்க. அவ்வளவு ஜன கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்றால், அவர் மீது தாகமாய் இருந்த ஒரு பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட தாகம்? அதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:37 சொல்லுது. ஆண்டவர் அவனை நோக்கி, தேவனை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையான பெண்ணை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்ட பாத்திரமாக மாற்றினார். அந்த பாத்திரத்திற்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்ப நீங்க வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல இந்த அழகான சம்பவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்திலிருந்து வாசி. ஆமா, இப்ப பாருங்க, இதுல 2 முறை அவங்க சுவிசேஷம் அறிவிச்சுக்கிறாங்க. முதல்ல போனாங்க, கல்லறை திறந்திருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ஓடி போய் பேதுருவுக்கு அவருடைய சீஷர் இடத்துல போய் அறிவிக்கிறாங்க, ஐயோ கல்லறை திறந்துட்டு இருக்குதுங்க, அங்க ஆண்டவரை காணோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப பேதுருவும் யோவானும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துல இருந்து பாசிங்க, 4ல இருந்து வாசிங்க.
ஆனாலும் அவன் முள்ள போல ஹல்லேலூயா. இதான் நாம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப ஆராதனை முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிருவீங்க இல்லையா? எதுக்கு வந்தோம்? ஆண்டவரை தரிசிக்க வந்தோம். தரிசிச்சோமா தரிசிக்கலையா அது நமக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச உடனே போயிடுவோம். இப்ப கூட நிறைய பேர் என்ன யோசிச்சுருப்பீங்கன்னா, என்ன ரொம்ப நேரமா பேசினுக்கிறாரு, ரொம்ப நேரமா எவ்வளவு நேரம் பண்ணுவாரோ, எவ்வளவு நேரம் பண்ணுவாரோ, நான் வீட்டுல போய் சமைக்கணுமே, சமைச்சு வச்சுட்டுக்கிறீங்க. சரி, அப்போ இப்ப இந்த 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க மறுபடியும். எதுக்குங்க வந்தாங்க அவங்க? எதுக்கு வந்தாங்க? இந்த அம்மா போய் சொன்னாங்க இல்லையா என்னன்னு, ஆண்டவரை கல்றை திறந்துக்கிறதுப்பா, உள்ள ஆளை காணோம், கல்றையில ஆண்டவரை காணவே இல்லை, அவங்க யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படித்தானே நினைப்பாங்க எல்லாரும், பொதுவா என்ன நினைப்பாங்க? அப்படிதான் நினைப்பாங்க. இத போய் சொன்னாங்களே, அதுக்காக தானே ஓடி வந்தானுங்க அவனுங்க 2 பேரும். வந்தவங்க என்ன பண்ணிருக்கணும்? உள்ள போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணணும்? தேடணுமா இல்லையா? அவன் அங்க கொஞ்சம் தூரம் ஓடி இருக்கணும். அங்க எங்கேயாவது இருக்கா? அங்க யாராவது இருக்கிறாங்களா? யாருப்பா பாத்தீங்களாப்பா? எப்பப்பா நீங்க வந்தீங்க? என்னப்பா ஆச்சு? என்ன எப்ப திறந்துச்சு? யார் திறந்திருப்பா? இங்க காவலுக்கு வேற ஆட்கள் வச்சாங்களா? அந்த ஆட்களை வேற காணமே இல்லையா? இதெல்லாம் தானே யோசிக்கணும். ஒன்னும் யோசிக்கல. வந்தாங்க, ஏதோ இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்த மாதிரி வந்து பார்த்துட்டு, ஆமா ஒருத்தர் வந்தாரு, கல்லறைக்கு வெளியே நின்றாரு, ஒருத்தர் உள்ள வராரு, அதுக்கப்புறம் அவரு உள்ள வராரு. முதல்ல வந்தவர் அவர் தான். யாரு? யோவான்றவர் வேகமா ஓடி வந்தாராம், பேதுருவை விட வேகமா ஓடி வந்தாராம். அப்ப என்ன என்ன ஆசை? ஒரு அன்பான மனுஷன் இல்லையா? தேவனிடத்தில் அன்பானவர், தேவனிடத்தில் அன்பான மனுஷன் அங்கதான் காட்டுறான், வேகமா ஓடுறான். ஓடுனா என்ன பண்ணிருக்கணும்? அவன் தானே முன்னாடி போயிருக்கணும். அவர் போல அப்படியே நின்ட்டார் அங்கே வாசல்லையே. பின்னாடி பேதுரு வர்றாரு, பேதுரு உள்ள போறாரு. அவர் கொஞ்சம் துடுக்கான மனுஷன், எதையும் வந்து பட்டு பட்டுன்னு பேசிடுவார். அதனால சரி உள்ள போயிட்டாரு. உள்ள போய் என்ன பாக்குறாருன்னா, தலையில இருந்த சுத்தி வச்சிருந்த துணி, உடம்பு மேல வச்சிருந்த துணி எல்லாம் இங்க இருக்கா, இங்க இருக்கா, சரிப்பா போலாம் அப்படின்னு திரும்பிட்டாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் போகவே இல்லைங்க. அவங்க அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இங்க ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் சரித்திர பதிவுகள். இவங்க முதல்ல வந்தாங்க இல்லையா, பெண்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம மார்க்ல, அத்தனை பேர் வந்தாங்க. இப்ப கல்லறை திறந்துருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களும் போயிருப்பாங்க, கூடவே போயிருப்பாங்க முதல்ல. அப்ப இந்த மரியாளும் போனாங்க, மகதலேனா மரியாளும் போனாங்க, மற்றவங்களும் ஓடி போனாங்க. ஓடி போய் அங்க போன உடனே அவங்க போய் மற்றவங்க எல்லாம் எது பண்ணவே இல்லை. வந்தாங்க, கதவு திறந்திருக்குன்னு பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அங்கேயே. இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? சீஷர்களை பார்க்க ஓடுறாங்க. இவங்க வீடு வேற இல்லையா, அவங்க வேற வேற இருப்பாங்க. ஆனாலும் இங்க யாரை நோக்கி ஓடுறாங்க? ஆண்டவருடைய சீஷர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஐயா கல்றை திறந்திருக்குது, ஆண்டவரை காணோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட வந்த பெண்கள் எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு, அவங்க போயிட்டாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இந்த அம்மா மறுபடியும் கல்லறையின் இடத்துல வந்திருக்கிறாங்க. யாரோட கூட? பேதுரு யோவானோட சீஷர்களோட கூட இவங்க மறுபடியும் கல்லறையின் இடத்துல வந்திருக்கிறாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னா, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்தாங்க. வேற யாருக்கும் அந்த உணர்வு இல்லை. இப்ப இந்த அம்மா வந்தாங்க, வேற யாரும் இல்லை. இவங்க போறவங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த அம்மா கிட்ட வந்து, அம்மா
வாங்க போலாம், தேடலாம், வாங்க எங்க தேடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? இவங்க தானே போய் அவங்களுக்கு சொன்னது, இந்த அம்மா தான் அவங்களுக்கு அறிவித்தவர்களே. அப்ப அந்த கூட வந்தவங்க என்ன நினைக்கணும், இந்த அம்மாவே தனியா விட்டுட்டு போனா எப்படிப்பா, அவாந்திர காட்டுல நம்ம விட்டுட்டு போனா எப்படின்ற ஒரு எண்ணம் வரணுமா வேண்டாமா? இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவரை காணலையே, எங்க வச்சிருப்பாங்க, யார் எடுத்துன்னு போயிருப்பாங்க, என்னையா இது, என்னையா இதுன்னு எத்தனை முறை வந்து அந்த கல்லறையை பார்த்து 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 உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் 11வது வசனத்தை வாசிங்க. மரியாள் அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 7வது வசனத்தை வாசிங்க. இப்ப இதத்தான் பேதுரு பார்க்கிறான். பேதுரு பார்த்து என்ன பண்றான், அது துணி என்று பார்த்து விட்டு போயிட்டான். நான் சொல்றது புரியுதா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. பேதுரு பார்த்தது எதை, துணியை தான் பார்த்துட்டு போனான். ஆனா இந்த அம்மா பார்க்கிறாங்க, அந்த துணி தேவ தூதர்களாக அவர்களுக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய பார்வையும் வேற இருக்கு, பாத்துங்க. சீஷன் பார்க்கிறான், அவனுக்கு அது துணியா தெரியுது. ஆனால் இந்த அம்மா பார்க்கிறாங்க, அது தேவ தூதர்களாக அவர்களுக்கு காட்சி தருகிறது. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசி. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? இப்ப அந்த துணியாக இருந்தது தேவ தூதர்களாக இருக்கிறது. அந்த தேவ தூதர்கள் மகதலேனா மரியாளோடு சம்பாஷிக்கிறார்கள். அவள் அந்த உணர்வு கூட கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரே நோக்கம்தான், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அது யாரு, யார் உட்கார்ந்து இருக்கிறா? இப்ப அவாந்திர காடு, யாரோ ஒருத்தனை பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? பயப்படுவாங்க இல்லையா? எப்போ பயப்படுவாங்கன்னா, அந்த எண்ணம் இல்லாதவங்க பயப்படுவாங்க. ஆனா இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியல, ஏசப்பா மட்டும்தான் அவங்க நினைவுல இருக்கிறாங்களே தவிர வேற ஒருத்தரும் அவங்களுக்கு தெரியல. அப்ப அங்க இருந்து ஒருவர் பேசுகிறார், இவர் பேசுறார். என்ன சொல்றாங்க, ஏமா அழுவுறீங்கன்னு அவங்க கேட்டா, இந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவரை காணவில்லையே, அதற்காக நான் அழுவுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மனநிலை எப்படியாக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்படி மாறினா ஆண்டவரை தரிசிப்பேன், எப்படி மாறினா ஆண்டவரை நான் தரிசிக்க முடியும், ஆண்டவரோடு கூட நான் வாழ முடியும் என்பதை குறித்து யோசியுங்கள். நான் இருமனமாக வாழ்ந்தால் பிரயோஜனப்படாது இல்லையா? ஏதோ ஆண்டவர் சர்ச்சைக்கு வரோம், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், முடிஞ்சிச்சு, போயிட்டுரும், அடுத்த வேலையை பார்க்குறோம். அப்படி இருந்தா நமக்குள்ள என்ன வர மாட்டாரு, ஆண்டவர் வரமாக மாட்டாரு, நாம அவரோடு பேசவும் முடியாது, அவர் நம்மோடு வாழவும் முடியாது. ஆனால் இந்த அடிப்படை நமக்கு வர வேண்டும். அடுத்த வசனத்தை வாசி. போதும், பாத்தீங்களா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சு போச்சா? இப்ப பக்கத்துல வந்திருக்கிறாரு, ஆனா அவர் ஆண்டவர் தான் நிக்கிறாரு பக்கத்துல. ஆனால் அந்த அம்மாவுக்கு அவரையும் தெரியல. இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, தோட்டக்காரரா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. இப்ப வாசிங்க அடுத்த வாசி.
ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றால் அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்போ அந்த அம்மாவால முடியுமா? ஏசாமியை தூக்க முடியுமா? அப்படியே பார்த்தாலும் தூக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அவங்க மனல்ல என்ன இருக்காங்க பாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, அவர் தோட்டக்காரன்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன பேசுறாங்கன்னா, இப்ப எடுத்துன்னு போனவர் இவங்கிட்ட காட்டுவாங்களா? எடுத்துன்னு போனவர் என்ன சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? நான் இங்கதான் வச்சுக்கிறேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு வர இல்ல. ஆனாலும் அவங்க எப்படி கேட்கறாங்க பாருங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, ஐயா ஏசாமியை காணோம், அவரை நீங்க எடுத்துன்னு போயிருந்தா நீங்க சொல்லுங்க, நான் போய் என்ன பண்ணிடுறேன், எடுத்து கொண்டு வந்துடுறேன். கூட யாராவது இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. இவங்க எப்படி போய் தூக்க முடியும்? ஆனா இவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு வேண்டும், ஆண்டவர் எனக்கு வேண்டும். இந்த மனசுதான் அவருக்கு. இப்போ வாசிங்க அடுத்தது. இயேசு அவளை நோக்கி, இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டோன்னதான் அந்த அம்மாவுக்கு என்ன அது தெளிவாகிறது. அவள் திரும்பி, அது வரைக்கும் அவங்க பார்க்கல. ரபுனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமா? பிரியமானவர்களே, தயவு செய்து நாம் இப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை மாற்றிக்கொண்டால் ஒழிய நாம் மாற முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்க தப்பா நினைச்சிக்க கூடாது. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடுற அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய எண்ணமெல்லாம் ஒன்றுதான், நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப அதனால தயவு செஞ்சு இதுக்கு என்ன வழின்றதை கண்டுபிடிங்க. என்ன வழி? முதல் வழி என்ன? ஜபிக்கணும், ஜபம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்க? சும்மா கதப்புக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. பொறுமையா ஒவ்வொரு வசனமாக நாம் வாசித்து, கேள்விகள் வரும், அதுல புரியாத பல கேள்விகள் இருக்கும். அதை என்ன பண்ணும், ஒரு குறிப்பு எடுத்து இல்லையா, ஒரு சின்ன நோட்டு, எனக்கு எழுத தெரியலன்னா கூட கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு எழுதி ஒரு குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப யாரிடத்திலாவது அதை கேட்டு, இது என்னங்க இப்படி சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, தெளிவடைவீர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரை நாம் என்ன பண்ணணும், அவருடைய ஆலயத்துல தவறாமல் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேட்க நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையினுடைய உண்மைகள் நமக்கு வெளிப்படும். எனக்கு மட்டும் தெரியுமா? நான் மட்டும், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? எனக்கும் அவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். உண்மையே சொல்றேன், அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர். ஒரு சாட்சியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நான் 2007 திடீரென்று என் மனசுல ஒரு எண்ணம். எப்ப? ஆமா, 2007 ஒரு எண்ணம். என்ன எண்ணம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு இல்லையா, படிப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறார், நாம ஏதாவது செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அதுவரை நான் எப்படி தெரியுமா, சர்ச்சுக்கு போவேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அது வரைக்கும் 2007 வரைக்கும். நீங்க பல பேர் என்ன பண்ணிருப்பீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, ஆண்டவரோடு கூட நீங்க உங்களுடைய உறவு ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு 2007 ஆரம்பிக்கல. 2007 எனக்கு ஜபிக்கவே தெரியாது. வேத வாசிப்பு, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். இந்த வேத வாசிப்பு எனக்கு எப்படி பழக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சர்ச்சுக்கு போறேன் இல்லையா, ஒரே செய்தியை வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வசனம் இருக்கும், அதை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்லியிருப்பார். எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா இது, இவர் வேற மாதிரி சொல்றாரு, இவர் வேற மாதிரி சொல்றாரு, அவர் வேற மாதிரி சொல்றாரு, என்ன இது, எது உண்மை அப்படின்ற ஒரு தேடல் வந்தது எனக்குள்ள. அதனால என்ன பண்ண, நாம தான் படிச்சு பார்ப்போமே,
அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சேன் நான். அது ஒரு எக்ஸ்ட்ரா இது எஃபெக்ட். அது அப்படி ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் எனக்கு பைபிள் படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்தது. அது மட்டும் இல்லாம நான் வந்து சர்வீஸ்ல இருந்தேன். பல ஊர்களுக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் பாம்பேல இருப்பேன், ஒரு நாள் டெல்லியில இருப்பேன். மத்தியான சாப்பாடு வந்து பாம்பேல சாப்பிட்டேன்னா இரவு சாப்பாடு டெல்லியில சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி டிராவல்ல இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, அந்த ஊர்ல போய் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வின்னா, நான் தங்குற இடத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் என் ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அங்க ஆலயம் எங்க இருக்குன்னு கேட்பேன். நான் போற இடம் எனக்கு தெரியும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஆலயம் இங்க பக்கத்துல எங்கப்பா இருக்கு ஃபர்ஸ்ட், அப்படிதான் கேட்டு பழக்கம். அப்ப உடனே அங்க போயிடுவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை அந்த இடத்துல இருந்தேன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆலயத்துக்கு போய் அட்டன் பண்ணிடணும், வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது. இந்த பைபிள் வந்து இந்த காரணத்துக்காக நான் பைபிள் கையில எடுத்துட்டு போவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன், போய் படிச்சு 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 பார்ப்பேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு ஆழம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ நானும் படிச்சேன், சரி எது பார்க்கலாம் அப்படின்னு படிச்சு கதை புக்கு படிக்கிற மாதிரி நான் படிக்க ஆரம்பித்த அந்த பழக்கம் தான் என்ன ஆச்சுன்னா, 2007 நான் இப்படி யோசித்தேன் இல்லையா, யோசித்த அந்த ஜூன் மாதத்துல ஆயர்கள் மாறுவாங்க இல்லையா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆயர்கள் மாறுவாங்க இல்லையா. நான் வந்து சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவனால சென்ட் மேரிஸ் சர்ச் தான் என்னுடைய தாய் சபை. அங்க புதிதா ஒரு ஆயர் வர்றார். அந்த வருஷத்துல ஜூன் மாசத்துல புதிய ஆயர். அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. என்னன்னு, நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அரை நாள் ஒரு 9 to 12 மணி வரைக்கும் உபவாச ஜபம் பண்ணலாம், யாரெல்லாம் விருப்பமா இருக்கிறீங்களோ நீங்க வாங்க அப்படின்னு ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இதுதான் சான்ஸ், நாம பங்கு பெற்றுடலாம், நாம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா. நாம ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி ஆயிடும் கணக்கு இல்லையா. எனக்கு வசனம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணேன், போதலுக்கு 10ஓட 11 சேர்ந்து நாமளும் ஜெபிச்சா ஒரு கணக்கு காட்டிடலாம், நானும் கணக்கு வேலை செஞ்சேன் அப்படின்னு தெரிஞ்சிடலாம் அப்படின்ற மனநிலையில நான் தான் ஃபர்ஸ்ட் ஆயர்கிட்ட போய், ஐயா நான் வரேன் வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு. அவர் ரொம்ப சந்தோஷம். ஆனா நடந்தது என்னன்னா, நான் ஒருத்தன் தான் ஜென்ஸ், மீதி பேரெல்லாம் ஒரு 10-15 பேரு வெறும் பெண்கள் தான் வந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாசம் இந்த பிரேயர் நடந்துட்டு இருந்தது வெள்ளிக்கிழமை. நான் பிசினஸ்ல இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன், கார்ல தான் போயிடுவேன். எதுக்கு கார்ல போவேன்னா, செல்போனை கார்ல வச்சிருவேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு செல்போன் காரை திறந்து போன் யாராவது வந்திருக்கா, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லையா சர்ச்சுக்குள்ள கொண்டு போனா, அதுல போய் பார்த்துட்டு வருவேன். ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இது என்ன இது 12 மணி வரைக்கும் என்னால உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, நீ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. ஆண்டவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அவ்வளவு நாள் வரைக்கும் அதுக்கு முன்னாடி போன் எல்லாம் வரும், ஆனா நான் கேட்ட நாள்ல இருந்து 12 மணி வரைக்கும் போனே வராது. நான் வருவேன் 12 மணி ஜெபம் முடிச்சுட்டு வெளியே வந்து கதவை திறந்தா அப்பதான் ரிங் வரும், வரிசையா வரும், ஒண்ணு மாத்தி. இப்படிதான் ஆண்டவர் பண்ணார். அப்போ அது வரைக்கும் எனக்கு என்ன தெரியாது. இப்ப யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணா நான் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆலயத்துக்கு நான் சீக்கிரம் போயிடுவேன்னு. எனக்கு இப்படி இல்ல, இந்த சைட்ல 2வது சேர்ல தான் உட்காருவேன், ஒரே இடம், ஜன்னல் பக்கத்துல. ஒரு 5 நிமிஷமாவது நான் முன்னாடி போயிடுவேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம், அது அப்படியே வழக்கம். அங்க போய் உட்கார்ந்துருவேன். நம்ம ஆலயத்துல 4 பாடம் கொடுப்பாங்க இல்லையா, பழைய ஏற்பாடு, சங்கீத பாடம், நிருப பாடம், சுவிசேஷ பாடம். ஆனா அந்த செக்ஷன் என்ன பண்ணுவார், அந்த எடுத்துன்னு யார் முதல்ல வர்றாங்க அவங்க கிட்ட தானே கொடுப்பாங்க, நீங்க வாசிங்கன்னு. அவர் எடுத்துன்னு வருவார் இல்லையா, நான் தலையை குளிச்சுப்பேன். படிக்கவும் எனக்கு இஷ்டம் வராது, அதெல்லாம் தப்பாயிடுச்சுன்னா கேவலம் பண்ணி பேசுவாங்க இல்லையா. அதனால ஷைல அதுவும் வாங்க மாட்டேன். நான் ஒரு நாள் கூட வேதாகமத்தை நான் வாசித்தவனே கிடையாது ஆலயத்துல. கேட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா நீங்கெல்லாம் அப்படி இல்லை இல்லையா, நிச்சயமா. அப்ப பாத்துங்க, அப்ப நான் எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கிறேன் பாருங்க. நான் வேதாகமத்தை ஒரு நாள் கூட. ஆனால் ஊழியக்காரனா ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரசங்கிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாருன்னு. அப்ப நான் வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நான் வாசித்ததே இல்லை.
2007 வரைக்கும் பார்த்துக்குங்க. இப்ப எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நீங்களே கணிச்சிக்கொள்ளுங்க. 2007 ரொம்ப நாள் கிடையாது. எப்ப நான் ஆண்டவருக்குள்ள வந்தேங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்படிதான் நான் வந்தேன். அப்பொழுது 6 மாசம் இந்த பிரேயர் நடக்கும் போதே இந்த ஆயர் என்ன பண்ணுவாரு, ஐயா நீங்க பண்ணுங்கன்ட்டாரு என்கிட்ட. அவர் பக்கத்துல உட்காருவாரு, நான் லீட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் போது 2008 இந்த மாதிரி ஒரு தருணம். அவர் என்னன்றாரு, ஐயா அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மெசேஜ் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தை என்னவா இருந்தது தெரியுமா, நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா நானும் பெசக பண்றேன், நீங்க எழுதி கொடுக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஆயர்கிட்ட சொல்றேன். இப்படிதான் என்னுடைய அனுபவம் ஆரம்பமானது. ஆனால் ஆண்டவர் என்னை நேர்த்தியாக அவருடைய வார்த்தைகளில கற்றுக் கொடுத்து உருவாக்கி இருக்கிறார். அப்ப எனக்கு செஞ்ச அதே தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. அடுத்த முறை இன்னும் நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவதற்கு வாய்ப்பு தருவார். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க என்னெல்லாம் கேட்பீங்க எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், உம்முடைய வேத அறிவை எனக்கு கொடும், உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா தினம் நீ வானைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்.